என்ன பண்ணுறீங்க? சமையல் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் சண்டே டிஷ் மதியம் லஞ்சுக்கு வந்து பூண்டு வெங்காய குழம்பு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. அதான் மற்ற நாள் வந்து சண்டே சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷும் எடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு வந்து இதுதான் சிஸ்டர் வீடு வாசல் கழுவிட்டு வச்சு சிஸ்டர் சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் தான். அது வந்து அதுக்கு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லா? 4 பூண்டு, ஃபுல்லாக பூண்டு 4, சின்ன வெங்காயம் ஒரு 50, நல்ல நாட்டு வெங்காயம் வந்து பொறுப்படியே இருக்காது. பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1. இதுதான் இப்போ சட்டி சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. காசா பணமா? காசு தான், ஓசிக்கியா நல்லெண்ணெய் தருவாங்க. இப்போ கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுட்டோம்னா வெங்காயம் போட்டு அதை போட்டுக்கலாம். இவங்க நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சுல. இப்போ வந்து தக்காளி, ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டேன். அது வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான போட்டேன். அது உங்கள் காரத்தை பொறுத்து. இப்போ வந்து வறுத்துட்டு தண்ணி 1 கிளாஸ். இது எதுக்குன்னா பூண்டு வெங்காயம்லாம் வேகணும்ல, அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்தோட்டி புளி ஊற்றணும். இவங்க தேங்காய் அரைச்சி நான் வந்து கீரைக்கு எடுத்துட்டு மிச்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன செய்யணும்னா 2 பெரிய வெங்காயம் அரைச்சி போடுறேன். அரைச்சி போட்டு நல்லா பேஸ்ட்டும் திக்காக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். இது ஊற்றி ஒரு 4 நிமிஷம் சிம்லே வச்சு கொதிக்க விட்டேன்னா வாடையும் போய் அந்த புளி ஸ்மெல்லாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் இல்லாதனாலே நம்ம வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன தெரியுமா, கட்டாயம் முருங்கைக்கீரை இருக்கும். ஏன்னா இது எப்போயாவது செய்வோம். அது முருங்கைக்கீரை 1000 ரேட்டாக வரும் செய்ய. அதனால் வந்து சண்டே செய்வோம். இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறது அன்றைக்கி நம்ம வீட்டில் இல்லை, காசு கொடுத்து ஒருத்தவங்க மரத்துலேருந்து வாங்குவோம். அது கிடைக்கிறதே பெருசு. நம்ம வீட்லாம் இல்லை. நம்ம வீடு வாடகை அத்தனை கண்டிஷன் போடுறாங்க. மரம்லாம் எங்கே வச்சிடுவாங்க. அதனால் வாங்கி தான் செஞ்சுருவோம். பரவாயில்ல, அதாவது கிடைக்குது. அது வரைக்கும் கடவுள் போடுவோம். கழுவி என்னம்மா இப்போலாம் சண்டே எல்லாம் வந்து இருக்கிறதே இல்லை. ஒரு 2 மாதமாக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, இன்றைக்கி தான் இருக்கிறீங்க. என்ன விஷயம்? ஏன்னா அப்பா திருப்பூர் மாற்றிட்டாங்கள, அதனால் வந்து வீடு பார்க்க போயிட்டு வீடு பார்க்குறோம் 5 மாதம் பார்க்குறோம். கிடைச்சக்கூடாது. வீடு அதாவது கிடைக்காம இல்லை, கிடைக்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேது. நமக்கு பிடிக்கிறது வாடகை குறையாது, இல்லை ஹவுஸ் ஓனர் சரியில்லை, ஏரியா சரி, ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் இதாக இருக்காங்க. இதெல்லாம் அதனால் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு இதுக்கு வந்து வெட்டுக்காரு வந்து தெரியல. ஆனால் கட்டாயம் போயே ஆகணும். எனக்கு இங்கேருந்து போயிட்டு கஷ்டமாக இருக்குது. டேஸில் பஸ்ஸு காசு டெய்லியாக கட்டிட்டு வேண்டியதாக இருக்குது. தேவையா? அதனால் போய் மாற்றிட்டு அழைச்சதும் அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வர 10 மணி நேரம் ஆயிடுதா, சரி எதுக்கு நமக்கு இங்கே சொந்த வீடு, காடு மேடு ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் எதுக்கு இருக்குது. இல்லை வாடகை இங்கே கொஞ்சம் கம்மி, 5 ரூபா 5,000 தான் இந்த வீடு. அங்கெல்லாம் ஒரு 7-8 ரூபா போட்டால் தான் கொஞ்சம் நல்ல வீடாகவே இருக்குது. பார்க்கலாம், பரவாயில்ல, மாறிக்கலாம். அது சீக்கிரம் நடக்கும். அதில் வந்து இதில் வந்து ஹைலைட்டில் நடந்துருக்கு. என்னன்னா அது வந்து ஒரு வீடியோ அது பெரிய காமெடியாக ஆயிடுச்சு. காமெடி சம்பவமாக ஆயிடுச்சு. அது வந்து கட்டாயம் வீடியோ போடுறதே ஒரு நாள். என்ன செய்றீங்க? கீரைக்கு சின்ன வெங்காயம் முடிச்சுட்ருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ போட்டு தருவீங்களே, யார் பாப்பா சொல்லுங்கள். இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டுட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் தெரியவே தெரியாது, சும்மா பார்ப்பேன். ஆனால் இது போட்டேன் ஒரு யூஸு அந்த மாதிரிலாம் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு இந்த சரி நம்ம ஒரு சேனலில் சொன்னாங்க நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கணும். அப்போ தான் எனக்கு தெரியும், சரி யூடியூப்லேயும் சம்பாதிக்க முடியும்னு. சரி அப்போ பார்த்து இந்த கண்டிப்பாக அந்த சொல்ல மென்ஷன் பண்ணுறாரு, அந்த ஒரு சேனல் பார்த்தேன். அதில் வந்து இன்னும் இவங்க கிராமத்துக்காரங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ போதும், நாமெல்லாம் போட்டால் சூப்பராக வரும். என்னத்த பெரிய யூடியூப்லாம் பெரிய இதா என்னையா அப்படிலாம் சொல்லக்கூடாது. பேட் வேடா சரியா? நம்மளும் போட்டு நம்மளும் சம்பாதிச்சுக்கிட்டோம்னா காரணம்லாம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டு நமக்கு கலர்லாம் வீட்டு சப்ஸ்கிரைப் இருக்கும் அப்படின்னு நேரத்துக்கு போட்டேன். நாக்கு தள்ளுது. ஆனால் ஒரு சிலர்
நீங்கள் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. ஒரு சிலருக்கு வந்து போகுது, அவங்க என்ன பேசினாலும் கேட்குறாங்க, பார்க்குறாங்க. யூடியூப்லும் வந்து ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி தான். அவங்க பிடிச்சிருந்தா நல்லா இது பண்ணுவாங்க. மக்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து உழைக்கணும், போராடணும். அப்போ வந்து நிச்சயமாக ஒரு நாள் வந்து நம்ம சேனல் நல்லா ஓடும். இது பாருங்க, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லாயிருக்கு. இந்த இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு பின்விளைவுலாம் கொஞ்சம் மோசமாக இருக்குனால நம்ம வந்து தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட்டுறவே கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான் ஊற்றிட்டு குக்கரை மிக்சியை கழுவி ஊற்றலாம். அப்போ தான் நம்ம குழம்பு முழுமை அடையும். பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடுகுண்ட ஊற்றி சீரகம், சின்ன வெங்காயம் இதான் வளர்த்து போகணும். ஏம்மா அது சித்திரை வருட பருப்பு புது ட்ரெஸ்லாம் வாங்கலையா? இப்போ லட்சுமி எடுத்துக்கலாம். ஏம்மா நாளைக்கு சித்திரை வருட பருப்பு ட்ரெஸ் எல்லாம் வாங்கலையா? நாளைக்கு தமிழ் வருட பருப்பு ட்ரெஸ் எல்லாம் வாங்கலையா? சித்திரை வருடப்பருப்பு சித்திரை மாதம் தமிழ் வருடம். ட்ரெஸ் எல்லாம் புதுசுலாம் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. வீட்டில் புதுசாக வந்து போட்டோம். அதெல்லாம் வச்சு ஏம்மா லீவில் ஏதாவது பாடம் கிடம் பார்த்தீங்களா? நேற்று பாப்பா வந்து ஏதாவது படம் பார்க்கணும்னு சொல்லிச்சு. அவளுக்கு வந்து ஏதாவது பாரதி அந்த படம் பாரதி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எவ்வளோ அறிவாக இருக்காரு. ஆனால் வந்து லைஃப்பில் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காரு. சார வரைக்கும் கஷ்டப்பட்டே இருக்காரு. அவங்க வந்து யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. வயிற்றுங்கிற அர்த்தம் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி அவர் சுடர்ந்து அடிக்கடி இருந்து அவருக்கு வந்து சரியான இது பாதி அது பார்த்ததுலேருந்து எனக்கு பாரதி லைஃப்பில் பார்த்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, நிற்பதுவே நடப்பதுவே கடப்பதுவே தோற்றமே அந்த பாட்டு ரொம்ப அவரோட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்பாங்க. அவரோட மன கஷ்டம் எல்லாத்தையும் அது வந்து ரொம்பவே டச்சாச்சு. அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதான் இல்லை. அதனால் நாளைக்கு வந்து ஒரு படம் சுற்றி வச்சு ஒரு படம் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஜாலியான படமாக பார்க்கணும். இன்னும் அதுலேருந்து நான் வீடே ஆனால் இன்னும் ஜாலியான படம் ஒன்று பார்க்கணும். கொஞ்சம் தூள் போட்டால் நல்லா இருக்கும். பாப்பா பிடிச்சவங்க கொஞ்சம் தூள் வேணுங்க. நான் கீரைக்கு பருப்பு வந்து சாப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஒரு கிண்ணம் வச்சு அதுக்குள்ளே பருப்பு ஒரே வச்சுட்டேன். சூப்பராக வெந்துடும். சரி, இதுக்கு தனியாக வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் வேங்க. அவ்வளோதான். இப்போ கட்டி வச்சு இதெல்லாம் இது பண்ணி விட்டுருவேன். அப்புறம் கழுவிட்டு ஈஸியாக பருப்பு எடுத்து போட்டுருவேன். சூப்பராக இருந்திருக்கோம். நான் காட்டுறேன். இதெல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு இப்படி கழுவினா சூடு போயிடும். பாருங்க எப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு. இப்போ தேங்காயும் பருப்பையும் போட்டு கிண்டி விட்டுருக்கு. சூடாக இருக்குது. நல்லா செம சூடு. செம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது.